ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லக்ஷ்மி மேக்ஸ். இந்த 2026ல ரயில்வேல இருந்து என்னென்ன எக்ஸாமுக்கெல்லாம் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணுவோன்னு லாஸ்ட் இயர் ரயில்வேல இருந்து கேலண்டர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்களோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஏஎல்பியோட நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. செக்ஷன் கண்ட்ரோலருக்கான நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. டெக்னீஷியன் கிரேடு 1 and 3க்கான நோட்டிஃபிகேஷனும் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. 2 நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஆர்ஆர்பி ஜேஇக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதுக்கான ஆன்லைன் அப்ளிகேஷனும் இப்போ வந்து நடந்துட்டு இருக்கு. இன்னும் ரயில்வேல இருந்து பாத்தீங்கன்னா 2 எக்ஸாமுக்கான நோட்டிபிகேஷன் மட்டும் தான் பெண்டிங் இருக்கு. ஒன்னு வந்து ஆர்ஆர்பி என்டிபிசி கிராஜுவேட் அண்டர் கிராஜுவேட், இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா ஆர்ஆர்பி குரூப் டி. ஆர்ஆர்பி குரூப் டிக்கும் பாத்தீங்கன்னா இந்த வருஷம் எவ்வளவு வேகன்சிஸ் ரிலீஸ் பண்ண போறோங்கிற மாதிரி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்து ரயில்வேல இருந்து கொடுத்துட்டாங்க. இந்த வருஷம் எல்லா ஜோனும் சேர்த்து பாத்தீங்கன்னா 30,000க்கும் மேற்பட்ட வேகன்சிஸ் வந்து குரூப் டிக்கு உங்களுக்கு ரிலீஸ் பண்ண போறாங்க. இதுக்கான ஷார்ட் நோட்டீஸ் பாத்தீங்கன்னா செப்டம்பர் டு அக்டோபர்ல ரிலீஸ் பண்ணுவோங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி குரூப் டிக்கான அபிஷியல் நோட்டிபிகேஷன் வந்து டிசம்பர்ல ரிலீஸ் பண்றதா ரயில்வேல இருந்து சொல்லியிருக்காங்க. இப்போ பாத்தீங்கன்னா ஆர்ஆர்பி என்டிபிசியோட நோட்டிபிகேஷன் வந்து அபிஷியல் கேலண்டர்ல ஜூலை டு செப்டம்பர்ல ரிலீஸ் பண்ணுவோம்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இன்னுமே நோட்டிபிகேஷன் வரல. ஸோ இந்த வாரத்துல பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஆகஸ்ட் 17. ஸோ இந்த வாரத்துல ஆர்ஆர்பி என்டிபிசி கிராஜுவேட் அண்டர் கிராஜுவேட்டுக்கான ஷார்ட் நோட்டீஸ் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. செப்டம்பர் ஃபர்ஸ்ட் வீக் இல்லைன்னா ஆகஸ்ட் 31 கிட்ட இல்லைன்னா ஒரு 30 டு 31 கிட்ட பாத்தீங்கன்னா அபிஷியல் நோட்டிபிகேஷன் நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். ஓகே, கன்ஃபார்மா ஆர்ஆர்பி என்டிபிசி கிராஜுவேட் அண்டர் கிராஜுவேட்டுக்கான அபிஷியல் நோட்டிபிகேஷன் ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து உங்களுக்கு செப்டம்பர் ஃபர்ஸ்ட் வீக்ல இருந்து ஸ்டார்ட் ஆகிரும். ஓகே, ஸோ இந்த எக்ஸாமுக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அண்டர் கிராஜுவேட் அப்ளை பண்றதுக்கு 12th பாஸ் பண்ணியிருந்தாலே போதும். காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர், செகண்ட் இயர், தேர்ட் இயர் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட் எல்லாருமே அப்ளை பண்ணலாம். மினிமம் 18 வயசு இருக்கணும். அப்ப கிராஜுவேட் அப்ளை பண்றதுக்கு என்ன படிச்சிருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு டிகிரி வந்து கம்ப்ளீட் பண்ணிருக்கணும். நான் டிகிரி கம்ப்ளீட் பண்ணிட்டேங்கிற ஸ்டூடெண்ட் நீங்க அண்டர் கிராஜுவேட்டுக்கும் அப்ளை பண்ணலாம், கிராஜுவேட்டுக்கும் நீங்க வந்து அப்ளை பண்ணலாம். ரயில்வே எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் நீங்க தமிழ்ல வந்து எக்ஸாம்ஸ் வந்து எழுதலாம். ஸ்கூல் டேஸ்ல என்ன படிச்சீங்களோ அதுதான் சிலபஸ். அந்த மேக்ஸ், ரீசனிங், சயின்ஸ், ஜெனரல் அவேர்னஸ் இதுல இருந்தா உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. மேக்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு 20 டாபிக் இருக்கும். ரீசனிங் பொறுத்த வரைக்கும் ஒரு 15ல இருந்து 20 டாபிக் வரும். சயின்ஸை பொறுத்த வரைக்கும் பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி இருக்கும். ஜெனரல் அவேர்னஸ் பொறுத்த வரைக்கும் ஸ்கூல் டேஸ்ல படிச்ச ஹிஸ்டரி, பாலிட்டி, ஜியோகிராஃபி, எக்கனாமி பிளஸ் அது போக லாஸ்ட் 6 மந்த்ஸோட கரண்ட் அஃபேர்ல இருந்து உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. ஓகே, அப்ப என்டிபிசி நோட்டிபிகேஷனுக்கு இன்னொரு 1 வீக், மினிமமா பாத்தீங்கன்னா 1 வீக், மேக்ஸிமம் 2 வீக்ஸ்ல என்டிபிசிக்கான ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து ஸ்டார்ட் ஆகிரும். ஸோ 12th படிச்சிருக்கீங்க இல்ல டிகிரி கம்ப்ளீட் பண்ணிருக்கீங்க அப்படின்னா இந்த வாய்ப்பை வந்து பயன்படுத்திக்கோங்க. ஓகே, ஸோ என்டிபிசி பொறுத்த வரைக்கும் கிராஜுவேட்ல பாத்தீங்கன்னா லெவல் 4, 5, 6 இருக்கும். என்னென்ன போஸ்ட்லாம் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்டேஷன் மாஸ்டர், குட்ஸ் ட்ரெயின் மேனேஜர். ஸோ இதோட செலக்ஷன் ப்ராசஸ் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஆன்லைன்ல அப்ளை பண்ணிருவோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு சிபிடி 1 வந்து இருக்கும். சிபிடி 1க்கு அப்புறம் வந்து சிபிடி 2 இருக்கும். சில போஸ்ட்டுக்கு பாத்தீங்கன்னா சிபிடி 2 முடிஞ்சதுமே டைரக்டா டிவி அண்ட் மெடிக்கல் வந்து இருக்கும். சில போஸ்ட்டுக்கு பாத்தீங்க அப்படின்னா ஸ்கில் டெஸ்ட் இல்லைன்னா சைக்கோ டெஸ்ட் வந்து இருக்கும். ஓகேவா? ஸோ இதுதான் இதோட ஓவரால் செலக்ஷன் ப்ராசஸ். ஓகே, இப்போ இந்த கிராஜுவேட்டுக்கு கீழே போறீங்க அப்படின்னா என்னென்ன போஸ்ட் எல்லாம் இருக்கும் அப்படின்னா உங்களுக்கு ஸ்டேஷன் மாஸ்டரு, குட்ஸ் கார்டு, சீஃப் கமர்ஷியல் கம் டிக்கெட் சூப்பர்வைசர், ஜூனியர் அக்கவுண்ட் அசிஸ்டன்ட் கம் டைபிஸ்ட், சீனியர் கிளர்க் கம் டைபிஸ்ட், டிராபிக் அசிஸ்டன்ட், கமர்ஷியல் அப்ரண்டிஸ். ஓகே, இது எல்லாமே பாத்தீங்கன்னா கிராஜுவேட்டுக்கு கீழே வரக்கூடிய போஸ்ட். ஓகே, இப்போ நீங்க கிராஜுவேட் எக்ஸாம் எழுதி சிபிடி 1, சிபிடி 2 கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்ஹேண்ட் சேலரி பாத்தீங்க அப்படின்னா 55,000 வரைக்கும் இருக்கும். இந்த என்டிபிசி கிராஜுவேட்ல உள்ள போற ஸ்டூடெண்ட்டுக்கு. ஓகேவா? ஸ்டார்டிங் சேலரி நான் சொல்றேன். அதுக்கப்புறமா உங்களுக்கு சேலரி வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு இயர் வைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். இந்த ரயில்வே பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நிறைய அலோவன்சஸ், பெனிஃபிட்ஸ் எல்லாமே இருக்கும். ஓகே, அதே மாதிரி இந்த 12th லெவல் போஸ்ட் அண்டர் கிராஜுவேட்டுக்கு பாத்தீங்கன்னா இதுக்கு கீழே வரக்கூடிய போஸ்ட் வந்து கமர்ஷியல் கம் டிக்கெட் கிளர்க், ஜூனியர் கிளர்க் கம் டைபிஸ்ட், அக்கவுண்ட்ஸ் கிளர்க் கம் டைபிஸ்ட், ட்ரெயின்ஸ் கிளர்க், இது எல்லாமே பாத்தீங்கன்னா 12th லெவல் அண்டர் கிராஜுவேட்டுக்கு கீழே வரக்கூடிய போஸ்ட். ஓகே, ஸோ டோட்டலா லாஸ்ட் இயர் பாத்தீங்க அப்படின்னா 3000 வேகன்சி கிட்ட உங்களுக்கு வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஓகே, ஸோ இதுக்கு 12th படிச்சிருந்தாலே போதுமானது. ஏஜ் லிமிட் பாத்தீங்க அப்படின்னா 18 to 33 இயர்ஸ் இருக்கு அப்படின்னா இந்த அண்டர் கிராஜுவேட் எக்ஸாமுக்கு நீங்க வந்து அப்ளை பண்ணலாம். ஓகே, ஸோ இது போக ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து இருக்கும். ஜெனரலுக்கு 18 to 33, ஓபிசிக்கு பாத்தீங்கன்னா 3 வருஷம் ரிலாக்ஸேஷன் வந்து கொடுப்பாங்க.
அதே மாதிரி உங்களுக்கு எஸ்சி எஸ்டியா இருந்தீங்க அப்படின்னா 5 வருஷம் ரிலாக்ஸேஷன் வந்து கொடுப்பாங்க. ஓகேவா? இப்போ நீங்க வந்து 12th லெவல் போஸ்ட் எழுதி அண்டர் கிராஜுவேட் வந்து கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்ஹேண்ட் சேலரி பாத்தீங்க அப்படின்னா 38,000க்கு மேல இருக்கும். ஓகே. சோ இது வந்து நான் மினிமமா தான் சொல்றேன். அலோவன்சஸ் பொறுத்து வந்து உங்களுக்கு வந்து எப்படி மாறும்னா சேலரி வந்து மாறும். ரயில்வே பொறுத்த வரைக்கும் அதுல நிறைய அலோவன்சஸ் இருக்கும், மெடிக்கல் பெனிஃபிட்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் இப்போ நமக்கு சில்ட்ரன் இருக்காங்கன்னா அவங்களுக்கான ஸ்காலர்ஷிப் இருக்கும். அது போக குரூப் டிலலாம் சில போஸ்ட்ல பார்த்தீங்கன்னா ரிஸ்க் இருக்கும். ஸோ அந்த மாரி ரிஸ்க் இருக்கு அப்டின்னா, அதுக்கு தனியா அலோவன்சஸ் வந்து இருக்கும். அதுக்கப்புறம் ஓவர் டைம் அதாவது நைட் டியூட்டி பார்க்குறது இந்த மாதிரி ஒவ்வொரு அலோவன்சஸ் வந்து மாறும். அந்த அலோவன்சஸ் பொறுத்து ஒவ்வொருத்தவங்களுக்கும் சேலரி வந்து என்ன ஆகும்? வேரி ஆகும். நான் இப்போ வந்து மினிமமா தான் அண்டர் கிராஜுவேட்டுக்கு சேலரி வந்து சொல்லியிருக்கேன். 38 கிட்ட வரும். அதே மாதிரி கிராஜுவேட்டுக்கு மினிமமா பார்த்தீங்க அப்டின்னா, உங்களுக்கு 55, 50 பிளஸ் வந்து இருக்கும். ஓகே. ஸோ இப்போ அண்டர் கிராஜுவேட்டுக்கு கிராஜுவேட்டுக்கு 2மே பார்த்தீங்க அப்டின்னா, சிலபஸ் வந்து சேம் தான். ஓகே. நான் அண்டர் கிராஜுவேட்டுக்கு தனியா படிக்கணும், கிராஜுவேட்டுக்கு தனியா படிக்கணும் அப்டின்லாம் இல்ல. ஸோ கிராஜுவேட் பொறுத்தவரைக்கும் இதே மேத்ஸ், ரீசனிங், சயன்ஸ், ஜெனரல் அவேர்னஸ்ல இருந்து தான் கொஸ்டின் கேட்பாங்க. அண்டர் கிராஜுவேட் பொறுத்தவரைக்கும் மேத்ஸ், ரீசனிங், சயன்ஸ், ஜெனரல் அவேர்னஸ்ல இருந்து தான் கொஸ்டின் கேட்பாங்க. முன்னாடிலாம் பார்த்தீங்க அப்டின்னா, கிராஜுவேட், அண்டர் கிராஜுவேட் 2க்குமே சேர்த்து என்டிபிசி அப்டின்னு காமனா தான் எக்ஸாம் வச்சு, அதுல தான் கிராஜுவேட் போஸ்ட், அண்டர் கிராஜுவேட் போஸ்ட்ன்னு தனியா பிரிச்சுட்டு இருந்தாங்க. இப்போ கடைசி 2 வருஷமா பார்த்தீங்க அப்டின்னா, கிராஜுவேட்டுக்கு தனி நோட்டிஃபிகேஷன், அண்டர் கிராஜுவேட்டுக்கு தனி நோட்டிஃபிகேஷன் தனித்தனி எக்ஸாமா நடந்துட்டு இருக்கு. ஓகே. சோ இப்போ அதே மாதிரி சிபிடி 1 பார்த்தீங்க அப்டின்னா, கிராஜுவேட்ல காமனா நடக்கும். சிபிடி 2வும் பார்த்தீங்க அப்டின்னா, நீங்க எடுக்கிற மார்க்க வச்சு என்ன கேட்டகரி, என்ன போஸ்ட்ல செலக்ட் ஆயிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி உங்கள வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க ஃபைனலா. ஓகே. ஒரே ஸ்டூடெண்ட்டே பார்த்தீங்கன்னா, 2 போஸ்ட், 3 போஸ்ட்க்கு இதுல வந்து செலக்ட் ஆகலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப கிராஜுவேட்ல பார்த்தீங்க அப்டின்னா, கட் ஆஃப் வந்து சிபிடி 2ல ஹையா எடுத்திருக்கோம். அவங்க வச்சிருக்க சைக்கோ டெஸ்ட், ஸ்கில் டெஸ்ட் எல்லாமே நாம கிளியர் பண்ணிட்டோம் அப்படின்னா, ஒரே ஸ்டூடெண்ட்டே பார்த்தீங்கன்னா, ஸ்டேஷன் மாஸ்டர், குட்ஸ் கார்டு, சீஃப் கமர்ஷியல் கம் டிக்கெட் சூப்பர்வைசர்ன்னு ஒரு 3 போஸ்ட்டுக்கு வந்து எலிஜிபிளா இருப்பாங்க. கடைசி பார்த்தீங்கன்னா, இந்த 3 போஸ்ட்ல நமக்கு எந்த போஸ்ட் வேணும் அப்படிங்கிறத நாம தான் சூஸ் பண்ற மாரி இருக்கும். ஓகே. இந்த 2 போஸ்ட்டும் எனக்கு வேண்டாம். இதுவே இருக்கட்டும்ங்கிற மாரி. அந்த மாதிரி நாம சூஸ் பண்ணணும் அப்படின்னா, அதுக்கு நம்ம ஸ்கோர் வந்து சிபிடி 1ல வந்து 90 பிளஸ் எடுத்து டாப்பரா செலக்ட் ஆகணும். சிபிடி 2ல 120க்கு நடக்கும். இதுலயும் பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து டாப் ஸ்கோர் வந்து எடுக்கணும். கிட்டத்தட்ட அந்த 100 கிட்டலாம் நீங்க வந்து எடுத்தீங்கன்னா தான் ஒரு டாப்பரா 100 பிளஸ் எல்லாம் எடுக்கும்போது தான் என்ன பண்ண முடியும்? டாப்பரா சிபிடி 2ல வந்து செலக்ட் ஆக முடியும். ஒன்ஸ் டாப்பரா செலக்ட் ஆயிட்டோம் அப்டின்னா, இதுல இருக்கக்கூடிய எல்லா போஸ்ட்டுக்குமே நாம வந்து ஷார்ட் லிஸ்ட் ஆகிரலாம். அந்த ஸ்கில் டெஸ்ட் எல்லாமே கரெக்ட்டா பண்ணிட்டோம் அப்டின்னா. ஓகே. ஓகே. சோ ரயில்வே பொறுத்தவரைக்கும், என்டிபிசி பொறுத்தவரைக்கும் இப்போ புதுசா இப்பதான் ரயில்வே படிக்க வர ஸ்டூடண்ட்க்கு தெரிஞ்சிருக்காது. ஸ்டேஷன் மாஸ்டருக்கு என்ன போஸ்ட் எழுதணும்? டிடிஆருக்கு என்ன எக்ஸாம் எழுதணும் அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்காது. சோ இது எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா என்டிபிசி தான். ஸ்டேஷன் மாஸ்டரு, குட்ஸ் கார்டு, சீஃப் கமர்ஷியல் கம் டிக்கெட் சூப்பர்வைசர், ஜூனியர் அக்கவுண்ட் அசிஸ்டன்ட் கம் டைப்பிஸ்ட், சீனியர் கிளர்க் கம் டைப்பிஸ்ட், டிராபிக் அசிஸ்டன்ட்ன்னு இது எல்லாமே பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு எக்ஸாம் தான் எழுத போறீங்க. என்டிபிசி எக்ஸாம். ஒரே ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு ரிட்டன் எக்ஸாம் இருக்கும். அடுத்து ஒரு ரிட்டன் எக்ஸாம் இருக்கும். ஓகேவா? அதே மாதிரி குரூப் டில ரயில்வேக்கு கீழ வரக்கூடிய போஸ்ட் எல்லாமே இருக்கு. ஓகே. அசிஸ்டன்ட் பிரிட்ஜ், அதுக்கப்புறம் ட்ராக் மெயின்டெய்னர், அசிஸ்டன்ட் பிவே, அசிஸ்டன்ட் டிஆர்டி இது எல்லாமே பார்த்தீங்கன்னா, குரூப் டிக்கு கீழ வரக்கூடிய போஸ்ட். ஓகேவா? சோ இந்த போஸ்ட் எல்லாத்துக்கும் ஒரே ஒரு சிங்கிள் எக்ஸாம் தான் இருக்கும். அது பேரு தான் என்னன்னா குரூப் டி. இந்த குரூப் டி அப்ளை பண்றதுக்கு மினிமம் குவாலிஃபிகேஷன் 10th தான். 10th ஸ்டாண்டர்ட் இருக்கு அப்படின்னா, குரூப் டி வந்து எழுதலாம். அப்ப இப்போ காலேஜ் நீங்க படிக்கிற ஸ்டூடண்ட் பார்த்தீங்க அப்படின்னா, உங்ககிட்ட 10த்தோட குவாலிஃபிகேஷனும் இருக்கும். 12த்தோட குவாலிஃபிகேஷனும் இருக்கும். இந்த 2 குவாலிஃபிகேஷன் வச்சு வரக்கூடிய குரூப் டி எக்ஸாமும் நீங்க எழுதுங்க. 12th குவாலிஃபிகேஷன் வச்சு வரக்கூடிய என்டிபிசி யூஜி எக்ஸாம் எழுதுங்க. இல்ல மேடம் நான் இப்பதான் ஃபைனல் இயர் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். பண்ண ஸ்டூடண்ட் அப்படிங்கிறவங்க, சோ நீங்க குரூப் டி எழுதுங்க. என்டிபிசி யூஜி எழுதுங்க. அதே மாரி என்டிபிசியோட கிராஜுவேட்டும் அப்ளை பண்ணுங்க. ஓகேவா? சோ கண்டிப்பா இதுல இருக்கக்கூடிய போஸ்ட் எல்லாத்துக்குமே நீங்க வந்து செலக்ட் ஆகக்கூடிய அளவுக்கு பிரிப்பேர் பண்ணணும். ஓகே. சோ அந்த அளவுக்கு பிரிப்பேர் பண்ணிட்டீங்க அப்படின்னா, நீங்க கட் ஆஃப்ப பத்தி இது பண்ணவே வேண்டாம். ஓகே. குரூப் டியோட சேலரியும் பார்த்தீங்கன்னா, மினிமம் வந்து 35K வரும். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 50K வந்து வரும். ஓகே. சோ எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதே அலோவன்சஸ் தான். சில போஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா, குரூப் டில வந்து டிராவல் பண்ணிட்டே இருக்கிற மாரி இருக்கும். உதாரணத்துக்கு அசிஸ்டன்ட் டிஎல் அண்ட் ஏசி பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க வந்து ட்ரெயின்ல டிராவல் பண்ற மாரி தான் இருக்கும். ஓகேவா? சோ அந்த மாரி ட்ரெயின்ல நாம 1 நாள் இல்ல 2 நாள் அந்த மாரி டிராவல் பண்றோம் அப்படின்னா, அதுக்கு தனியா உங்களுக்கு ஒரு நாளைக்கு டிராவல் அலவன்ஸ் அப்படிங்கிற மாதிரி அலவன்சஸ் எல்லாமே வந்துரும். ஓகே. சோ அது அந்த அலவன்சஸ பொறுத்து இப்போ குரூப் டிலே ஆஃபீஸ் போஸ்ட் இருக்கும். அதுல வந்து அலவன்சஸ் எதுவுமே இருக்காது. சோ அந்த மாதிரி பார்க்கும்போது 35 நான் குரூப் டியோட ஒவ்வொரு போஸ்ட்டுமே உங்களுக்கு ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன்.
அத பார்த்தாலே உங்களுக்கு தெளிவா தெரியும். ஓகேவா? சோ அப்ப அந்த ஆஃபீஸ் போஸ்ட் மாதிரி அந்த அலவன்சஸ் இல்லாம இருக்குன்னா 35 முடிஞ்சிரும். குரூப் டியோட சேலரி. அந்த அலவன்சஸ் எல்லாம் சேர்க்கும்போது பார்த்தீங்கன்னா, நியர்லி நீங்க என்டிபிசியோட யூஜிய விட அதிகமான சேலரி வாங்குற மாதிரி இருக்கும். ஓகே. இது எல்லாத்துக்குமே இப்ப வரக்கூடிய இந்த வந்த ரயில்வே எக்ஸாம் ஏஎல்பி, டெக்னீஷியன் கிரேட் 3, செக்ஷன் கண்ட்ரோலரு இது எல்லாத்துக்கும் சரி, இனி வரக்கூடிய என்டிபிசியா இருக்கட்டும், குரூப் டியா இருக்கட்டும், எல்லா எக்ஸாமுக்குமே சிலபஸ் வந்து சேம் தான். ஓகே. ரயில்வே பொறுத்தவரைக்கும் 2 சிலபஸ் உண்டு. நான் டெக்னிக்கல் சிலபஸ், டெக்னிக்கல் சிலபஸ். இப்போ டெக்னிக்கல் சிலபஸ்ங்கிறது ஜேஇக்கு தான் வரும். ஓகேவா? சோ இப்போ நீங்க இப்போ என்டிபிசியா இருக்கட்டும், குரூப் டி எழுத போறீங்க அப்படின்னா இதுதான் சிலபஸ். மேத்ஸ பொறுத்தவரைக்கும் இந்த டாபிக்ஸ் எல்லாம் நீங்க படிச்சீங்கனாலே போதும். நம்பர் சிஸ்டம், டெசிமல், எல்சிஎம், ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன், மென்சுரேஷன், டைம் அண்ட் டிஸ்டன்ஸ், ப்ராஃபிட் அண்ட் லாஸ், ஜியோமெட்ரி, ட்ரிக்னாமெட்ரி, ஸ்கொயர் ரூட், கேலண்டர் அண்ட் கிளாக், போர்டு மாஸ், ஃபிராக்ஷன், ஹெச்சிஎஃப், பெர்சன்டேஜ், டைம் அண்ட் ஒர்க், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், அல்ஜீப்ரா, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், ஏஜ் கால்குலேஷன், பைப்ஸ் அண்ட் சிஸ்டம். இந்த 20 டாபிக்ல இருந்து தான் உங்களுக்கு மேத்ஸ்ல வந்து கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. இந்த 20 டாபிக் நீங்க முடிச்சிட்டீங்க அப்படின்னா மேத்ஸோட சிலபஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம். ரீசனிங் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா அனாலஜி, கோடிங், டிகோடிங், பிளட் ரிலேஷன், ஜம்பிளிங், டேட்டா சஃபிசியன்சி, சிமிலாரிட்டி அண்ட் டிஃபரன்சஸ், கிளாசிபிகேஷன், ஸ்டேட்மெண்ட் அண்ட் ஆர்குமெண்ட், அசம்ஷன், ஆல்பபெட்டிக்கல் சீரிஸ், மேத்தமெட்டிக்கல் ஆபரேஷன், சிலாஜிசம், வென் டயகிராம், கன்க்ளூஷன், டெசிஷன் மேக்கிங், நியூமரிக்கல் சீரிஸ், அனலிட்டிக்கல் ரீசனிங், டைரக்ஷன் இந்த 18 டாபிக்ஸ்ல இருந்தா உங்களுக்கு ரீசனிங்ல இருந்து கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. ஓகே. சயின்ஸை பொறுத்த வரைக்கும் பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜில இருந்தா கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஸோ என்டிபிசி பொறுத்த வரைக்கும் சயின்ஸ்ல எவ்வளவு கொஸ்டின் வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு எக்ஸாம் பேட்டர்ன் என்டிபிசி இப்போ என்டிபிசி சிபிடி 1 எடுத்துக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். மேத்ஸ், ரீசனிங், ஜெனரல் அவேர்னஸ்ல இருந்து கொஸ்டின் கேட்பாங்க. இந்த ஜெனரல் அவேர்னஸ்ங்கிறது ஹிஸ்டரி, பாலிட்டி, ஜியோகிராஃபி, எக்கனாமி, கரண்ட் அஃபேர், சயின்ஸ் இது எல்லாமே வந்துரும். மேத்ஸ்ல 30 கொஸ்டின், ரீசனிங்ல 30 கொஸ்டின், ஜெனரல் அவேர்னஸ்ல 40, 100 கொஸ்டின். இது சிபிடி 1க்கு. இதே என்டிபிசியோட சிபிடி 2க்கு பாத்தீங்க அப்படின்னா மேத்ஸ்ல 35, ரீசனிங்ல 35, ஜெனரல் அவேர்னஸ்ல வந்து 50, 120 மார்க்குக்கு எக்ஸாம் எழுதுவீங்க. இதுலயும் 1.5 மணி நேரம் தான் டைம். இதுக்கும் 1.5 மணி நேரம் தான் டைம். இதுல நெகட்டிவ் மார்க் பாத்தீங்கன்னா 1/3, இதுலயும் நெகட்டிவ் மார்க் வந்து 1/3. ஓகே. சோ இந்த குடுக்குற இந்த மேக்ஸிமம் 100 மார்க்குக்கு நீங்க சிபிடி 1லலாம் பாத்தீங்கன்னா 85 to 90க்குள்ள ஸ்கோர் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்க தான் டாப்பர். அதே மாதிரி இந்த 120க்கு பாத்தீங்கன்னா ஒரு 100க்கு மேல ஸ்கோர் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே நீங்க தான் டாப்பர். அப்ப இந்த 100க்கு மேல ஸ்கோர் பண்றது, இந்த 85க்கு மேல ஸ்கோர் பண்றது சாத்தியமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா எல்லாராலையும் முடியும். ஆனா அதுக்கு எப்ப இருந்து நீங்க ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா, இன்னைக்கு இந்த தேதியில இருந்து நீங்க ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணா கூட உங்களால ஒரு டாப்பரா செலக்ட் ஆக முடியும். நெறைய ஸ்டூடெண்ட் என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, காம்படிட்டிவ் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் இப்ப என்டிபிசி யூஜி வருதா? அப்ப 12th ஸ்டாண்டர்டா? என்கிட்ட 12th குவாலிஃபிகேஷன் இருக்கு. நான் அப்ளை பண்ணி வச்சிடுறேன். அதுக்கப்புறம் எக்ஸாம் டேட் வந்ததுக்கு அப்புறம் எக்ஸாம் ஹால்ல போய் எக்ஸாம் எழுதுறாங்க. அப்ளை பண்ணி முடிச்சதுக்கும் எக்ஸாம் எழுத போறதுக்கும் இடையில இருக்கக்கூடிய இந்த நாட்கள்ல என்னென்ன வேலை பார்க்கணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல கிளியர் பண்றதுக்கு சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணணும், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பிராக்டிஸ் பண்ணணும், டெஸ்ட் எடுத்து அந்த டெஸ்ட் அனலைஸ் பண்ணணும். இது எல்லாமே பெர்ஃபெக்ட்டா பண்ணாதான் ஒரு டாப்பரா நம்ம செலக்ட் ஆக முடியும். காம்படிட்டிவ் எக்ஸாம் படிக்கிறதுக்கு பாத்தீங்கன்னா, இந்த 10th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது சொல்லுவாங்க. இந்த ஒரு வருஷம் மட்டும் நீ நல்லா படிச்சிட்ட அப்படின்னா, அதுக்கப்புறம் வந்து ஈஸி தான் அப்படிம்பாங்க. ஆனா அப்படி இல்ல. அதுக்கடுத்து 12th படிக்கணும், காலேஜ் படிக்கணும், அப்புறம் காம்படிட்டிவ் எக்ஸாம் படிக்கணும், இல்ல பிரைவேட் கம்பெனி போனாலும் இன்டர்வியூக்கு பிரிப்பேர் பண்ணணும். ஆனா இப்போ வந்து அதே டயலாக் தான். நீங்க இந்த 10th, 12thலலாம் எப்படி வெறித்தனமா படிச்சீங்களோ, அதே மாதிரி காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு வெறித்தனமா படிச்சீங்க அப்படின்னா, இந்த எக்ஸாம சூப்பரா கிளியர் பண்ணிரலாம். ஓகேவா? அதுக்கப்புறம் நாம ஜாபுக்கு போயிரலாம். அதுக்கப்புறம் ஜாபுக்கு போனதுக்கப்புறம் அங்கேயும் கொஞ்சம் அந்த ட்ரெய்னிங் எல்லாமே இருக்கும். அங்க இருக்க வேலையெல்லாம் கத்துக்கிடணும். கொஞ்சம் சில இடத்துல பிரஷர்லாம் இருக்கும். ஓகேவா? சோ லைஃப் ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா, எப்பவுமே கம்ஃபர்ட் ஜோன்லயே நம்மளால இருக்க முடியாது. எல்லா இடத்துலயுமே ஒரு போட்டி இருக்கும். அந்த போட்டியில நம்மள யுனிக்கா காட்டணும் அப்படின்னா, சக்சஸ் நமக்கு தான். ஓகே. அதனால இப்போ நீங்க புதுசா ஒரு 18 வயசு, 20 வயசு தான் ஆகுது அப்படின்னா, சோ ஒரு வெறித்தனமா அந்த 10th ஸ்டாண்டர்ட், 12th ஸ்டாண்டர்ட்லலாம் ஒரு எய்ம் வச்சு படிப்போம் இல்லையா? நான் வந்து 450க்கு மேல எடுத்துருவேன். 1100க்கு மேல எடுத்துருவேன். இப்ப 1100 கிடையாது. ஓகேவா? 12த்ல. சோ அந்த மாதிரி ஒரு டார்கெட் வைப்போம் இல்லையா? அதே மாதிரி தான் இங்க சிபிடி 1ல என்னோட டார்கெட் வந்து 90க்கு மேல இருக்கும். நான் ஒரு டாப்பரா செலக்ட் ஆவேன். சிபிடி 2லயும் என்னோட டார்கெட் வந்து ஒரு 100க்கு மேல ஓகேவா? 100, 105க்கு மேல டாப்பர் ஆகக்கூடிய அளவுக்கு நான் வந்து டார்கெட் வச்சுட்டு படிப்பேங்கிற மாரி படிச்சீங்க அப்படின்னா, கண்டிப்பா எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணிரலாம். ஓகே. படிக்கணும். ஆனா அதுக்கு தான் டைம் வந்து எப்பவே குடுக்குறாங்க அப்படின்னா, முந்தின வருஷமே அஃபிஷியல் கேலண்டர் அப்படின்னு ரிலீஸ் பண்றாங்க. அந்த கேலண்டர் இப்போ நாளைக்கு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வருது அப்படின்னா, அத இன்னைக்கு கூட சொல்லலாம் ரயில்வேல இருந்து. நாங்க நாளைக்கு வந்து
என்டிபிசி கிராஜுவேட் அண்டர் கிராஜுவேட்டுக்கு நோட்டிபிகேஷன் ரிலீஸ் பண்ண போறோம், ஒரு வாரத்துல உங்களுக்கு எக்ஸாம் இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியும் ரயில்வேயால. ஓகேவா? எதுக்காக ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே கேலண்டர்னு ஒண்ணு ரிலீஸ் பண்றாங்க அப்படின்னா, எந்த ஒரு எக்ஸாம்னாலுமே நீங்க ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்டா இருந்தாலும் சரி, டாப்பரா இருந்தாலும் சரி, மினிமம் உங்களுக்கு 6 மாசம் 4 மாசமாவது தேவைப்படும் அத வந்து முடிக்கிறதுக்கு, அந்த சிலபஸ கம்ப்ளீட் பண்றதுக்கு. அதனால தான் ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே ஒரு அஃபிஷியல் கேலண்டர் ரிலீஸ் பண்ணி, இந்த மந்த்ல நோட்டிபிகேஷன் ரிலீஸ் பண்ணுவோம், இந்த மந்த்ல எக்ஸாம் நடக்கும், இந்த மந்த்ல உங்களுக்கு அடுத்த லெவலுக்கான எக்ஸாம் இருக்கும், இந்தந்த மந்த்ல உங்களுக்கு பிஇடினா பிஇடி இருக்கும், பிசிக்கல் என்ன சொல்ல ஸ்கில் டெஸ்ட்னா ஸ்கில் டெஸ்ட், சைக்கோ டெஸ்ட்னா சைக்கோ டெஸ்ட் இருக்குங்கக்கூடிய எல்லாமே அந்த கேலண்டர்ல வந்து சொல்லிடுறாங்க. ஓகேவா? அப்ப அதுக்கு முன்னாடியே ரிலீஸ் பண்றாங்கன்னா என்ன அர்த்தம்னா, அதுக்கு முன்னாடியே நம்ம படிச்சுட்டு ரெடியா இருக்கணும்னு அர்த்தம். ஓகே. எக்ஸாமுக்கு முன்னாடி படிக்கணுங்கிறதுக்காக தான் கேலண்டர் வந்து ஒவ்வொரு வருஷமும் ரயில்வேல இருந்து ரிலீஸ் பண்றாங்க. இத புரிஞ்சுகிட்டு முதல்லே படிக்க ஆரம்பிக்கிற ஸ்டூடண்ட் பாத்தீங்கன்னா, டாப்பரா செலக்ட் ஆகி ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்லயே உள்ள போயிடுறாங்க. இந்த கேலண்டர் வர்றது தெரியாம, ஜஸ்ட் அப்ளை மட்டும் பண்ணிட்டு, எக்ஸாம் அன்னைக்கு என்ன எக்ஸாம் அப்ளை பண்ணியிருக்கோம்னு கூட தெரியாம நெறைய பேர் போய் என்ன ஆகுது, அடுத்தடுத்த அட்டெம்ப்ட்ங்கிற மாரி போயிருது. ஓகே. சோ இதுல பாஸ் பண்றதுங்கிறது நம்ம கையில தான் இருக்கு. நம்ம கரெக்ட்டான வேல போனோம், கரெக்ட்டா படிச்சோம் அப்டின்னா, எக்ஸாம் வந்து ஈஸியா கிளியர் பண்ணிரலாம். ஜெனரல் அவேர்னஸ் பொறுத்தவரைக்கும் கரண்ட் அஃபேர நல்லா படிச்சாலே போதும். அது போக ஹிஸ்டரி, பாலிட்டி, ஜியோகிராஃபி இது எல்லாமே படிச்சோம்னா, ஜெனரல் அவேர்னஸ்லயும் நல்ல ஸ்கோர் வந்து வாங்கிரலாம். ஓகே. இப்போ ஒரு பிகினரா என்ன படிக்க ஆரம்பிக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து நீங்க சிலபஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணணும். ஓகே. எல்லாமே அப்படிதானே. ஒரு 10த், 12த் படிக்கும்போதா இருக்கட்டும், ஒரு 6த் ஸ்டாண்டர்ட், 7த் ஸ்டாண்டர்ட், ஒரு ஸ்கூல் படிக்கிற பையன், இல்ல ஒரு காலேஜ் படிக்கிற பிள்ளைங்க, இவங்க எல்லாரையும் பாருங்க, எல்லாருக்குமே எல்லா இதுக்குமே ஒரு சிலபஸ் இருக்கும். சிலபஸே தராம எக்ஸாமுக்கு யாராவது கூப்பிடுறாங்களா? இல்ல. சிலபஸ் குடுத்துடுறாங்க. மேத்ஸ்க்கு இவ்ளோ டாபிக்ஸ்ல இருந்து தான் வரும். இத தாண்டி கேட்க மாட்டோம். அதே மாரி ரீசனிங்னா இந்த டாபிக்ஸ்ல இருந்து மட்டும் தான் கேட்போம். இத தாண்டி கேட்க மாட்டோங்கிற மாரி சிலபஸ் வந்து குடுத்துடுறாங்க. அப்ப அந்த சிலபஸ்னா மேத்ஸ்ல நான் சொன்னேன் 20 டாபிக். அந்த 20 டாபிக்கையும் படிக்கணும். அதுல படிக்கும்போது பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் எல்லா டாபிக்கையும் அனலைஸ் பண்ணும்போது, சில டாபிக் நமக்கு ரொம்ப ஃபேவரைட்டா இருக்கும். அதுல ஸ்பீடா பண்ணுவோம். சில டாபிக் பாத்தீங்கன்னா, கொஞ்சம் அதுல தடுமாறுற மாரி இருக்கும். உதாரணத்துக்கு ஒரு ஜியோமெட்ரியோ, ஒரு ட்ரிக்னாமெட்ரியோ, ஒரு அல்ஜீப்ராவோ ஏதோ ஒரு கான்செப்ட் புரியலன்னா, அந்த இடத்துல கொஞ்சம் தடுமாற்றம் வரும். அப்ப அந்த டாபிக்ஸ்க்கு அதிகமான எஃபோர்ட் போட்டு இன்னும் படிக்கணும். அதே மாரி ரீசனிங்ல எல்லா டாபிக்கும் நல்லா பண்ணிட்டு, ஒரு பசில்ஸோ, சீட்டிங் அரேஞ்ச்மென்ட்லயோ கொஞ்சம் படிக்கிறதுக்கு தடுமாறுறோம் அப்டின்னா, அதுக்கு இன்னும் கொஞ்சம் டைம் குடுத்து அந்த டாபிக்ஸ படிக்கணும். அதுக்கப்புறம் சயின்ஸ்ல என்ன படிச்சாலும் மறக்குது அப்டின்னா, கொஞ்சம் கான்செப்ட்ட புரிஞ்சுகிட்டு படிக்க ஆரம்பிக்கணும். ஹிஸ்டரி, பாலிட்டி, ஜியோகிராஃபிலலாம் பாத்தீங்கன்னா, அந்த இயரா இருக்கட்டும், ஆர்டிகிளா இருக்கட்டும், எல்லாமே தெளிவா எந்தெந்த இதுல நடந்துச்சுங்கிறத வச்சுக்கணும். அது மாதிரி காம்படிட்டிவ் எக்ஸாம் படிக்க ஆரம்பிச்ச நாள்ல இருந்தே கரண்ட் அஃபேர டெய்லி பேசிஸ்ல படிக்க ஆரம்பிச்சிரணும். இந்த மாதிரி பிளான் பண்ணி முடிச்சோம் அப்டின்னா, எல்லா சப்ஜெக்ட்டையுமே முடிச்சிரலாம். சூப்பரா எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணிரலாம். அப்ப சிலபஸ் முடிச்சாச்சு. சிலபஸ் முடிச்சதுக்கு அப்புறம் 2வது என்ன பண்ணணும்னா, ப்ரீவியஸா ரயில்வேல என்னென்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்களோ, அது எல்லாத்தையும் எடுத்து பிராக்டிஸ் பண்ணணும். அப்பதான் ஒரு ஐடியா கிடைக்கும். இதுக்கு முந்தின வருஷம் மேத்ஸ்னா இந்த மாரி தான் கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டினுக்கும் தேடி தேடிலாம் அலைய வேண்டாம். ஒவ்வொரு வருஷமுமே எக்ஸாம் முடிஞ்ச உடனே ரயில்வேல இருந்து ஆன்சர் கீ அப்படிங்கிற பேர்ல நமக்கு வந்து என்ன பண்ணிடுறாங்க, எல்லா ஷிஃப்ட்டோட கொஸ்டினையும் குடுத்துடுறாங்க. அதையே ஒரு மாடலா வச்சு நம்ம படிச்சோம் அப்படின்னாலே, அடுத்த வருஷம் அதே தான் வரப்போது. அதே மாடல் தான் வரப்போது. அதே கொஸ்டின் அதே நம்பரோட கேட்க மாட்டாங்க. அப்படின்னா தான் எல்லாருமே என்ன பண்ணிரலாம், ஒரு நாளைக்கு முன்னாடி பார்த்துட்டு போயிரலாமே. அதே மாடல், இதுதான் ரயில்வேயோட பேட்டர்ன். இதுதான் இவங்களோட ட்ரெண்ட். இந்த ட்ரெண்ட்ல தான் கொஸ்டின் கேட்கறாங்க அப்படிங்கிற மாரி ஒரு ஐடியா வந்து கிடைச்சிரும். இந்த மாதிரி தான் மேத்ஸ்ல இந்த டைப் ஆஃப் கொஸ்டின் கேட்கறாங்க. ரீசனிங்ல இந்த டைப் ஆஃப் கொஸ்டின் கேட்கறாங்கங்க கூடிய ஒரு ஐடியா கிடைக்கும். இது எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் 3வது ஸ்டெப் என்ன அப்படின்னா, டெஸ்ட் எடுக்கணும். மார்க் டெஸ்ட் எடுக்கணும். மார்க் டெஸ்ட் எடுத்து, எடுத்து, எடுத்து அத அனலைஸ் பண்ணணும். ஏன்னா, எழுதப் போறது ஆன்லைன் எக்ஸாம். டைமு 1 1/2 மணி நேரம் தான் குடுத்திருப்போம். இந்த 1 1/2 மணி நேரத்துல நீங்க மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கொஸ்டின் வித் அக்யூரசியோட 100% அக்யூரசியோட போடணும். ஓகேவா? அப்ப அந்த 1 1/2 மணி நேரத்துக்குள்ள அப்டின்னா, அந்த டைம வந்து மேனேஜ் பண்ண தெரியணும். 1 1/2 மணி நேரம்னா யாருக்கு எவ்ளோ டைம்? ஜெனரல் அவேர்னஸ்னா எவ்ளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்? ஒரு கொஸ்டின்ல ஆன்சர் வரல அப்டின்னா, அத எப்படி ஸ்கிப் பண்றது? ஆப்ஷன் எலிமினேஷன் மெத்தட் யூஸ் பண்றது எப்படி? எந்த கொஸ்டின ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் பண்ணணும்? நம்மளோட வீக் ஏரியாஸ் என்ன? ஸ்ட்ராங் ஏரியாஸ் என்ன? இது எல்லாமே எப்ப வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த 3வது ஸ்டெப் மார்க் டெஸ்ட் எடுத்து ரிப்பீட்டடா அனலைஸ் பண்ணும்போது தான் வரும்.
ஓகே. அப்ப இந்த மார்க் டெஸ்ட் எடுத்து நம்மளோட மிஸ்டேக்ஸ் எல்லாத்தையும் ஒன் பை ஒன்னா கரெக்ட் பண்ணிட்டே இருந்தோம் அப்படின்னா, கண்டிப்பா எக்ஸாம் வர்றதுக்குள்ளே ரொம்ப சூப்பரா 100% நம்ம வந்து ரெடி ஆகிரலாம். நமக்கே தெரியும். இந்த எக்ஸாம் வந்துச்சு, நான் எழுத போறேன் அப்படின்னா, நான் பாஸ் பண்ணிருவேன் அப்படிங்கக்கூடிய ஒரு கான்ஃபிடென்ட்டே வந்துரும். ஓகே. இது எல்லாமே நான் சொல்லி முடிக்கிறதுக்கு இந்த வீடியோ ஒரு 20 நிமிஷம், 25 நிமிஷம் ஆகியிருக்கும். பட் இது எல்லாம் முடிக்கணும். நான் சொன்ன மாரி சிலபஸ் முடிக்கணும். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பிராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னா, குறைஞ்சது 4 மாசமாவது நீங்க வந்து கன்சிஸ்டன்ட்டா ஸ்பெண்ட் பண்ணணும். உங்ககிட்ட டேலண்ட் இருக்கு, இல்ல அதெல்லாம் முக்கியமே கிடையாது. கன்சிஸ்டன்சியோட படிப்பீங்களா? ஹார்ட் ஒர்க் பண்ண ரெடியா இருக்கீங்களா? கண்டிப்பா சக்சஸ் உங்களுக்கு தான். பாசிட்டிவ் மைண்ட் செட் வந்து வேணும். ஓகே. எந்த ஃபீல்டுக்கு போனாலும், எங்க போனாலுமே காம்படிட்டிவ் எக்ஸாம்ல மட்டும் தான் பேர்ல காம்படிட்டிவ் இருக்கு அப்படின்னு கிடையாது. காம்படிஷன் இருக்கு அப்படின்னு கிடையாது. எங்க போனாலும் சரி, பிரைவேட் கம்பெனியா இருக்கட்டும், ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்றீங்களா இருக்கட்டும், எல்லா இடத்துலயும் காம்படிஷன் இருக்கு. நாம அதுல வந்து ஒரு டாப்பரா, ஒரு யூனிக்கா காட்டிக்கிட்டோம் அப்படின்னா, எங்க போனாலும் நமக்கு வந்து சக்சஸ் தான். ஓகே. சோ இப்போ நான் வந்து ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்டா இருக்கிறேன் மேம். நான் வந்து ஜாப் போயிட்டே படிக்கிறேன் மேம். நான் வந்து ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கிறேன் மேம். எனக்கு கிடைக்கிற டைம்ல தான் என்னால படிக்க முடியும். இப்ப வரக்கூடிய என்டிபிசிக்கு நான் அப்ளை பண்ண போறேன். அதுக்கு அடுத்து வரக்கூடிய குரூப் டிக்கும் நான் அப்ளை பண்ண போறேங்கிற ஸ்டூடெண்ட், இப்ப நான் சொன்ன சிலபஸ் எல்லாமே படிக்கணும். எனக்கு ஒரு கரெக்ட்டான கைடன்ஸ் வேணும். வீக்லி டெஸ்ட் எடுக்கணும் அப்படிங்கிற ஸ்டூடண்ட்ஸ், நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல இருக்க ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே. இந்த ஒரு கோர்ஸ்லயே எல்லா எக்ஸாமும் கவர் பண்ற மாரி உங்களுக்கு கிளாஸஸ் எல்லாமே குடுத்திருப்போம். இதோட ஃபீஸ் பார்த்தீங்க அப்படின்னா 2499 உங்களுக்கு லைஃப் டைம் வேலிடிட்டி. இப்ப இண்டிபெண்டன்ஸ் டேக்கு நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல இருக்கக்கூடிய எல்லா கோர்சஸ்க்குமே ஆஃபர் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ஆஃபர் பார்த்தீங்கன்னா 17/8/2026 ஆல்ரெடி எஸ்டர்டேவே க்ளோஸ் ஆகிருச்சு. இன்னைக்கு 1 டே மட்டும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கோம். ஓகே. ஸோ இன்னைக்கு நைட்டு 12:00 ஓட இந்த ஆஃபர் வந்து க்ளோஸ் ஆகுது. ஓகே. ஸோ ஆல் இன் ஒன் கோர்ஸோட ஃபீஸ் வந்து 2500. இன்னைக்கு ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் 1999 பே பண்ணி லைஃப் டைம் வேலிடிட்டில நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். 1 இயர் வேலிடிட்டி அப்படின்னா 1499 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. நீங்க காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர், செகண்ட் இயர் படிக்கிறீங்க. இதுக்கு அடுத்து வரக்கூடிய எக்ஸாம்ஸும் படிக்க போறீங்க அப்படின்னா, நீங்க வந்து லைஃப் டைம் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. இதான் மேம் என்னோட லாஸ்ட் சான்ஸ்ங்கிற ஸ்டூடெண்ட் 1 இயர் வேலிடிட்டில 1499 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். கரண்ட் அஃபேருக்கான பிடிஎஃப் கோர்ஸ். இப்ப வரக்கூடிய எல்லா எக்ஸாமுக்கும் கரண்ட் அஃபேர் வந்து ரொம்ப முக்கியம். லாஸ்ட் 6 மந்த்ஸோட கரண்ட் அஃபேர் வந்து நீங்க தெளிவா படிச்சுக்கணும். ஓகே. சோ இந்த கரண்ட் அஃபேர் பாத்தீங்கன்னா, டெய்லி கரண்ட் அஃபேர் படிச்சுட்டு டெய்லி டெஸ்ட் எடுக்கணுங்கிற ஸ்டூடெண்ட் சிஏ கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. இதோட ஃபீஸ் வந்து 799. ஓகேவா? உங்களுக்கு டெய்லி காலையில பாத்தீங்கன்னா 9 மணிக்கு அன்னன்னைக்குள்ள கரண்ட் அஃபேர் கோர்ஸ்ல வந்து அப்லோட் பண்ணிருவோம். அன்னைக்கு ஈவினிங்கே பாத்தீங்கன்னா, அன்னைக்கு என்ன கரண்ட் அஃபேர் படிக்கிறீங்களோ அதுக்கான டெஸ்ட் வந்து இருக்கும். இந்த சிஏ பாத்தீங்கன்னா ரயில்வேக்கு மட்டும் இல்ல, எஸ்எஸ்சி, பேங்கிங், டிஎன்பிஎஸ்சின்னு எந்த எக்ஸாம் படிச்சாலும் சரி, அன்னன்னைக்குள்ள கரண்ட் அஃபேர அன்னன்னைக்கு படிக்கணுங்கிற ஸ்டூடெண்ட் சிஏ கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கலாம். தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல கரண்ட் அஃபேர் வந்து இருக்கும். கரண்ட் அஃபேருக்கான டெஸ்ட்டும் இதுல வந்து குடுத்துருவோம். ஓகே. சோ அதே மாதிரி 1 இயர் வேலிடிட்டில கரண்ட் அஃபேர்ல ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் 499 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே. எஸ்எஸ்சி பேங்கிங் படிக்கிறேன், இங்கிலீஷ்ல வீக்கா இருக்கேங்கிற ஸ்டூடெண்ட் இங்கிலீஷ்க்கான ஏ டு இசட் சீரிஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. சோ இதோட ஃபீஸ் வந்து பாத்தீங்கன்னா 1000. ஓகேவா? ஆனா ஆஃபர்ல ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் 599 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். மேத்ஸ் அண்ட் ரீசனிங்கான ஏ டு இசட் சீரிஸ்ல ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் 1199 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்ப வரக்கூடிய என்டிபிசிக்கு படிக்க போறேன், குரூப் டிக்கு படிக்க போறேங்கிற ஸ்டூடெண்ட், அதாவது செப்டம்பர் ஃபர்ஸ்ட் வீக்ல வரக்கூடிய என்டிபிசி கிராஜுவேட், அண்டர் கிராஜுவேட் படிக்க போறேங்கிற ஸ்டூடெண்ட் ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. இதுல உங்களுக்கு மேத்ஸ், ரீசனிங், சயின்ஸ், ஜெனரல் அவேர்னஸ்னு எல்லா சப்ஜெக்ட்டுமே கவர் ஆகிரும். இதுதான் டீமோட வாட்ஸ்அப் நம்பர். இந்த நம்பரை லக்ஷ்மி மேக்ஸ்ன்னு சேவ் பண்ணிட்டு இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் ஆல் இன் ஒன்னு மெசேஜ் பண்ணுங்க. ஓகேவா? ஆல்ரெடி ஆஃபர் வந்து எஸ்டர்டேவே க்ளோஸ் ஆகிருச்சு. இன்னைக்கு 1 டே மட்டும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கோம். சோ ஜாயின் பண்ணாத ஸ்டூடெண்ட் குயிக்கா ஜாயின் பண்ணிக்கோங்க. லக்ஷ்மி மேக்ஸோட டெலிகிராம் சேனல் அண்ட் குரூப்லயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம்லயும் லக்ஷ்மி மேக்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.